லங்கா ஊடகர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இப்பொழுது இலங்கை மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற பொருள் எரிபொருள், இந்த எரிபொருள் தொடர்பான விடயம் தொடர்பாகத்தான் உங்களுக்கு நாங்கள் காணொலி ஊடாக அதை விளக்க காத்திருக்கிறோம். சரி, இப்பொழுது உலக சந்தையிலே ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயுடைய விலை $100 எட்டியிருக்கிறது. வரலாற்றிலே என்றுமில்லாத வகையிலே இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த மாற்றம் ஒருபுறம் இருக்கு. இலங்கையிலே இந்த எரிபொருள் தட்டுப்பாடா என்று கேட்டால் இலங்கையில் மாத்திரமல்ல, உலக நாட்டிலே 85 நாடுகளுக்கு மேலதிகமாக எரிபொருள் தட்டுப்பாடு காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கையிலே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று நாங்கள் அண்மை காலமாக பார்த்தோம் என்றால், அதிகமான வரிசை எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே காணப்பட்ட அதிகமான வரிசை, அதிகமான எரிபொருள் கொள்வனவு காரணமாக இலங்கையிலே பெட்ரோலினுடைய விலை, ஏனைய எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. இது ஒரு புறம் இருக்க, இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார். அதாவது, ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கின்ற பொழுது, எனக்கு சொந்தமாக எண்ணிக்கிறவர்கள் இல்லை, அதனாலே எரிபொருளுடைய விலை அதிகரிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்றும் கூறியிருந்தார். இப்பொழுது பார்த்தால் எரிபொருள் திருத்தங்கள் ஏற்பட்டால் ₹1, ₹2, ₹3, மேக்சிமம் ₹5 கூட மாறி இருக்கிறது. ஆனால் முதல் முறையாக ₹24, ₹25 பெட்ரோல் மற்றும் எரிபொருளுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக இலங்கையிலே பார்க்கப்படுகிறது. மக்கள் இதனூடாக அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள், அரசாங்கம் மேலே கோபத்தோடு இருக்கின்றார்கள். ஆனாலும் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது என்னவென்றால், இலங்கையில் மாத்திரம் இந்த பிரச்சனை இல்லை, உலக நாடுகள் பூராகவும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்கின்ற விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தாலும் அரசாங்கம் இணைந்து வெளியிடப்பட்ட பெட்ரோலுடைய விலை அதிகரிப்பு தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். 92 ஒக்டேன் பெட்ரோலுடைய விலை ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தால் ₹293 இருந்தது. அதனுடைய விலை ₹24 அதிகரிக்கப்பட்டு இப்பொழுது அதனுடைய விலை ₹317 காணப்படுகிறது. தற்போதைய விலை ₹317. 95 ரக ஒக்டேன் பெட்ரோலுடைய விலை ₹340 முதல் காணப்பட்டது. இப்பொழுது ₹25 அதிகரிக்கப்பட்டு ₹365 இப்பொழுது விற்கப்படுகிறது. அதே போல ஓட்டோ டீசலுடைய விலை ₹281 காணப்பட்டது. ₹22 அதிகரித்து அதனுடைய விலை ₹303 இப்பொழுது காணப்படுகிறது. அதே போல சூப்பர் பெட்ரோலுடைய விலை ₹329 காணப்பட்டது. ₹24 விலை அதிகரிக்கப்பட்டு அதனுடைய தற்போதைய விலை ₹353 காணப்படுகிறது. அதே போல மண்ணெண்ணெயுடைய விலையை பார்த்தோமானால் ₹182 காணப்பட்ட மண்ணெண்ணெய் ₹13 அதிகரித்து ₹195 இப்பொழுது விலை உயர்வாக மாற்றமடைந்திருக்கிறது. எனவே மக்கள் அவதானமாக செயற்படுங்கள். உங்களுடைய வாகனங்களில் காணப்படுகின்ற எரிபொருட்களை தயவு செய்து நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற விடயங்களுக்கு பயன்படுத்துவதை குறைத்து உங்களுடைய தேவைக்கேற்ற வகையிலே எரிபொருளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே சமயம் எங்களுடைய ஏப்ரல் மாதம் வரைக்கும் இலங்கையிலே பெட்ரோலுடைய தட்டுப்பாடு இல்லை. 30ஆம் தேதி வரைக்கும் நாட்டிலே போதுமான எரிபொருள் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்த்தால் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதியிலே முதலாவது கப்பல் நாட்டுக்கு வருகிற இருக்கிறது. அதே போல ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதிக்குள்ளே இரண்டாவது கப்பல் வருகிற இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதிகளிலே மூன்றாவது கப்பல் வருகிற இருக்கிறது. அதே போல ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிக்குள்ளே 4வது கப்பலும் எரிபொருளை நாட்டுக்கு கொண்டு வர காத்திருக்கிறது. எனவே மக்கள் இது தொடர்பிலே விழிப்புணர்வோடு செயற்படுமாறும், நாளைக்கு இந்த மாதங்கள் முடிந்தால் அடுத்தடுத்த மாதங்களிலே என்னென்ன நிலைமைகள் ஏற்படும் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் தான் அது தொடர்பிலே கவனமாக செயற்பட வேண்டும். இது போன்ற பல காணொலிகளை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228.
வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.